சுவாமி சித்பவானந்தரோட தியான குறிப்புகள்ல வர்ற பெருநெறி பத்தின ஒரு சுருக்கமான அலசல் இது. பிஸியா ஓடிட்டு இருக்கிற நாம நம்ம மனசை எப்படி முழுமையா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கால்ல நொண்டி அடிக்கிறதுக்கும் 2 காலையும் வச்சுக்கிட்டு கைகளை வீசி ஃப்ரீயா நடக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்கள்ல நாம ஒரு கால்ல நொண்டி அடிக்கிற மாதிரி அறக்குறையாதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள் என்னன்னு வரிசையா பார்க்கலாம். முதலாவதாக, மனசோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் வச்சு வேலை செஞ்சா அது கண்டிப்பா முழுமையா ஆகாது. நம்ம முழு மனசையும் எப்போ ஒன்னா சேர்த்து செயல்படுத்துறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கை உண்மையான நிறைவாழ்வா ஆகுது. இரண்டாவதாக, நம்மளோட உணர்ச்சி, எண்ணம், அறிவு இந்த 3ம் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்காக உழைக்கணும். இப்படி இந்த 3ஐயும் ஒருங்கிணைச்சு செயல்படுறதுக்கு பேர் தான் பெருநெறி. நம்ம கைகளை வீசி 2 கால்ல இயல்பா நடக்கும்போது பயணம் எவ்ளோ சுலபமா இருக்கோ, அதே மாதிரி இந்த 3ம் சேரும்போது நம்ம லட்சியமா அடையறதும் ரொம்பவே சுலபமாயிடும். இறுதியாக, 19ஆம் நூற்றாண்டு ஞானியான வள்ளலார் தன்னோட திருவருட்பா நூல்ல இதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் அப்படிங்கறதா அந்த அருமையான வரி. அதாவது, இந்த முழுமையான வழியை நாம பின்பற்றினா குறுகிய எண்ணம் அல்லது நான் அப்படிங்கிற அகந்தைங்கிற பேய் நம்மள நெருங்கவே நெருங்காது. இதை சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட உணர்ச்சி, எண்ணம், அறிவு இது 3ஐயும் ஒன்னு சேர்த்து ஒரு லட்சியத்துக்காக முழுமையா செயல்படுறது தான் நிறைவான வாழ்வுக்கான மிகச்சிறந்த வழி. சரி, இன்னைக்கு உங்க முழு மனசையும் எந்த லட்சியத்துக்காக பயன்படுத்த போறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.